60 வயதான முதியவர் பயங்கரவாத தடை சட்டத்துல விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஆளுநர் தின நிகழ்வுக்கு பிறகு பெரும்பான்மை அரசியல்வாதிகள் இனவாத கருத்துக்களையும் அரசாங்கத்துக்கு எதிராகவும் தமிழ் மக்களுக்கு எதிராகவும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும், அதே நேரத்துல அடுத்த பக்கமாக மாகாண சபை முறையை இல்லாத ஒழித்து 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறையிலிருந்து தூக்கி வேறொரு திருத்தத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை தற்போது அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக, மாகாண சபை முறைமை இல்லாது போகுமாக இருந்தால் அதிகார பரவல் என்பது இல்லாமல் போகும், தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாகும் என்பது பல பேருடைய கருத்து. இது பற்றிய முழுமையான விஷயத்தை இன்றைய நாள் இந்த காணொலியில பார்க்கலாம். முதல் முறை என்னுடைய காணொலி பார்க்கிறீங்களா இருந்தால் என்னுடைய பேர் கயல் பாஸ்கரன். மாவீர நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்று அடுத்த நாளையே ஒரு கைது நடவடிக்கை பயங்கரவாத தடை சட்டத்தினால் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த கைதுக்கான காரணம் சொல்லப்பட்டது அவருடைய சமூக ஊடக கணக்குல மாவீர நினைவேந்தல் நிகழ்வை ஊக்குவிக்கின்ற வகையில பிரச்சாரம் செய்ததாகவும் ஒரு சில புகைப்படங்களை இவர் பகிர்ந்திருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில கைது செய்யப்படுகிறார். இவர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படுகின்ற நேரம் இவரோடு சம்பந்தப்பட்ட இன்னும் 2 நபர்கள் மேலதிகமாக கைது செய்யப்படுகின்றார்கள். அதற்கான காரணமும் ஒன்றாக இருக்கிறது. எவ்வாறாக இருந்தாலும் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர் சார்பாக ஆஜராகிய சட்டத்தரணி மாவீர நினைவேந்தல் நிகழ்வை ஊக்குவிக்கின்ற வகையில இவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் செயற்படவில்லை என்று விளக்கத்தை நீதிமன்றத்துக்கு வழங்குகிறார். இப்போது அவருக்கு பிணை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீதிமன்றத்துல நீதிபதி ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறார். அப்ப ஏன் மாவீர நினைவேந்தல் நிகழ்வை அனுஷ்டித்தவர் மற்றவர்கள் கைது செய்யப்படவில்லை என்று நீதிபதி ஒரு கேள்வி ஒன்றையும் எழுப்பியிருக்கிறார். இந்த விடயம் ஒரு பக்கமாக போக, அடுத்த பக்கமாக 60 வயதான மூதாட்டி ஒருவர் திருகோணமலையைச் சேர்ந்தவர். இவர் இப்போது பயங்கரவாத பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த கடிதம் தமிழில் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. நாளைய நாள் 4ஆம் தேதி நீங்க விசாரணைக்காக பயங்கரவாத பிரிவிடம் முன்னிலையாக வேண்டும் என்ற விடயம். ஆனால் என்ன காரணத்துக்காக அவர் முன்னிலையாகணும் அப்படின்றது இந்த இடத்திலையும் அவர்கள் குறிப்பிடவில்லை அந்த கடிதத்துல என்பது பெரிய ஒரு பேசு பொருள். காரணம் 60 வயதான ஒரு மூதாட்டி. அதே நேரத்துல பயங்கரவாத தடை சட்டத்துல அவரை விசாரிக்க வேண்டுமாக இருந்தால் காரணம் எதுவுமே சொல்லப்படவில்லை. எனவே இதனை சாதாரணமான போலீசாரை விசாரிக்கலாம் என்பதாக சட்டம் தெரிந்தவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்துல பயங்கரவாத தடை சட்டத்தில் இவர்கள் கைது செய்யப்படுவது தமிழ் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு விசனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தினால் தமிழர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள், இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது போல பல இடங்கள்ல பிரச்சாரங்கள் செய்திருந்தார்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயும் இப்படியான சம்பவங்கள் பதிவாவது என்பது கண்டிப்பாக தமிழ் தரப்புக்கு விசனத்தை ஏற்படுத்தும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாவீர நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றதுக்கு பிற்பாடு தென்னிலங்கை அவதானிக்கின்ற நேரம் தென்னிலங்கையில பல ஊடகங்கள்ல மிக முக்கியமாக மாவீர நினைவேந்தல் நிகழ்வு கிளிநொச்சி துயிலும் இல்லத்துல இடம்பெற்ற மாவீர நினைவேந்தல் நிகழ்வு என்பது தென்னிலங்கை ஊடகங்கள்ல வழமையாகவே அவ்வளவு பெரிதாக பேசப்படாத ஊடகங்கள்ல கூட செய்திகள் வழியாக காணொலிகளும் பகிரப்பட்டது. இதெல்லாம் வெளியானதுக்கு பிற்பாடு பெரும்பான்மை இனத்தில் இருக்கின்ற பெரும்பாலான அரசியல்வாதிகள் இதை வைத்து அரசியல் செய்ய ஆரம்பித்திருந்தார்கள். இது எப்படி நீங்க அனுமதிப்பீர்கள், ஒரு மாவீரருக்கு நினைவு கூறுவதற்கு நீங்க எப்படி அனுமதி வழங்கினீர்கள் என்பது போல அரசாங்கத்தை கேள்வி எழுப்பியிருந்தார்கள். உதயன் கம்மன்பில, விமல் வீரவன்ச போன்றவர்கள் எல்லாம் அரசாங்கத்தை சாட ஆரம்பித்தார்கள். ஒருவேளை மீளுருவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைக்கு நீங்க ஆதரவு வழங்குகிறீர்களா என்பது போல கருத்துக்களை பகிர ஆரம்பித்து உடனடியாக அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட வேண்டும் என்பது போல பல கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்து சிங்கள மக்கள் மத்தியில சில இனவாத செயற்பாடுகள் கருத்துக்களை தூண்டுவது போல வழமையாக ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுக்கு இப்போது அரசாங்கம் என்ன பதில் சொல்லும் என்பது முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் அரசாங்கம் ஏற்கனவே சொன்னது, இந்த இலங்கையை பொறுத்தவரையில் யாரும் ஒன்றுமானாலும் தங்களுடைய இறந்த உறவினர்களை நினைவு கூறலாம் என்று. ஆனால் எதிர்ப்புகள் எழும்புகின்ற நேரம் அதே நிலைப்பாட்டில் அரசாங்கம் இருக்கா அப்படின்ற கேள்வி கண்டிப்பா வரும். அரசு அங்க வகிக்கின்ற பல அமைச்சர்கள் இவர்கள் சொல்கின்ற இனவாத கருத்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை தான் இப்போது வரைக்கும் முன்வைத்து வருகிறார்கள் என்பது முக்கியமான ஒரு விஷயம். இப்படியான இனவாத கருத்துக்களை தொடர்ச்சியாக தூண்டி வருபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வரும், தக்க பதிலடி கொடுப்போம் என்பது போல இப்போது அமைச்சர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அரசினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையிலே இதுவரைக்கும் அவர்கள் சொன்ன கருத்துக்களை அவதானிக்கின்ற நேரம் மாவீர நினைவேந்தல் நிகழ்வை யாரு வேண்டுமானாலும் நினைவு கூறலாம். ஒரு காலத்துல இதை வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் செய்தால் தெற்கில் இருக்கின்றவர்கள் இனவாத கருத்துக்களையும், தெற்கில் இருக்கின்றவர்கள் நினைவு கூறினால் வடக்கில் இருக்கின்ற சில அரசியல்வாதிகள் இனவாத கருத்துக்களையும் தொடர்ச்சியாக சொல்லி வந்தாங்க. இனி அப்படியான செயற்பாடுகள் எங்களுடைய ஆட்சியில இருக்கக்கூடாது என்பதாக தாங்கள் தெளிவோடு இருப்பதாகவும்
இலங்கையை பொறுத்தவரையில இறந்த உறவையோ நினைவு கூர்வதற்கு சகல மக்களுக்கும் உரிமை இருக்கிறது சட்டத்தின் அடிப்படையில் அப்படின்றதையும், சட்டத்தை மீறி செயற்படுகின்ற பட்சத்துல கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை என்பது அவர்கள் மீது மேற்கொள்ளப்படும் என்பதாக அவர் கருத்துக்களை இப்போது தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த விடயத்தை வைத்து தொடர்ச்சியாக அரசியல் லாபம் தேடக்கூடியவர்கள் இப்போது வரைக்கும் கருத்துக்களை சொல்கிறார்கள். ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில இன்னொரு பக்கமாக தமிழ் மக்கள் அடுத்த அவதானம் செலுத்த வேண்டிய விஷயம், மாகாண சபையை நாங்கள் இல்லாது ஒழிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக ரில்வின் சில்வா அவர்கள் பகிரங்கமாக ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஏன் நீக்க போறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லக்கூடிய காரணம் என்பது, இதுவரைக்கும் இந்த மாகாண சபை முறை என்பது இருந்து தமிழ் மக்களுக்கோ சரி சிங்கள மக்களுக்கோ எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. மாகாண சபை முறை இருப்பதன் மூலமாக தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் தொடர்ச்சியான முருகல் நிலை என்பது ஏற்பட்டு வருவதாகவும், 13வது திருத்த சட்டம் என்பது இலங்கையில் இருக்கின்ற பெரும்பான்மை மக்களுக்கோ இலங்கை அரசியல்வாதிகளுக்கோ விருப்பம் இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட ஒரு விடயம். எனவே அதை முற்றாக நீக்கி புதிய நடவடிக்கை என்பது இனமதத்தோடு வாழ்வதற்காக என்ன சட்ட நடவடிக்கை கொண்டு வரலாமோ அந்த சட்டங்கள் என்பது அமுல்படுத்தப்படும் என்பது போல கருத்து சொல்லி இருக்கிறார். ஆனால் மாகாண சபை முறைமை இல்லாமல் போகின்ற பட்சத்தில் தமிழ் மக்களுக்கான அதிகாரம் சார்ந்திருக்கின்ற விடயங்கள் கண்டிப்பாக கேள்வியாகும் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதுக்கு பல அரசியல்வாதிகள் எதிர்கருத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். மனோ கணேசன் கூட ஒரு விடயம் சொல்லியிருப்பார். இந்த ரில்வின் சில்வா அவர்கள் சொல்லியிருக்கின்ற கருத்தை தான் எதிர்ப்பதாகவும், இந்த அதிகார பகிர்வு வேற, மாகாண சபை முறைமை என்பது வேற, உரிமை என்பது வேற என்பதை இவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மாகாண சபை முறை எங்களுக்கு விருப்பம் இல்லாட்டியும் கண்டிப்பாக அது நடைமுறையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அதிகார பகிர்வு என்ற ஒரு விடயம் நாட்டில் இருக்கும் என்ற விடயத்தையும் இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கிற அரசாங்கம் ஒரு காலத்தில் இது பற்றியிருக்கிற தெளிவான விளக்கங்களை தனக்கு வழங்கியதாகவும், அன்றுகுமார திசாநாயக்கவே தனக்கு சொன்னதாக இந்த 13ஆம் திருத்தத்தில் இருக்கின்ற ஒரு சில குறைபாடுகள் நீக்கி சரியான முறையில் அமுல்படுத்த வேண்டும் என்று தனக்கு வாக்குறுதியெல்லாம் வழங்கி இருப்பதாகவும் தன்னோட கருத்துக்கள் பரிமாறியது போல பிற அரசியல்வாதிகளோடு தமிழ் தரப்பினரிடையும் அவர் பேசி இருக்கின்றார் என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இப்போது ரில்வின் சில்வா அவர்கள் சொல்லியிருக்கின்ற இந்த கருத்துக்கள் தமிழ் தரப்பு அரசியல்வாதிகள் கேள்விகளை எழுப்புறாங்க. ரில்வின் சில்வாவுடைய கருத்து என்பது உண்மையிலேயே அரசு அங்கம் வகிக்கின்ற அரசுக்கும் இதுல உடன்பாடு இருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேள்விகள் எழும்ப ஆரம்பித்திருக்கிறது. ஆட்சிக்கு வந்திருக்கிற அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு நல்ல விடயங்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்துல ஆங்காங்கே இப்படியான கருத்துக்கள் வெளியாகுவது தமிழ் மக்கள் மத்தியிலையும் சரி தமிழ் அரசியல்வாதிகள் மத்தியிலும் நிறைய கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்திருக்கிறது. மாகாண சபை முறைமை இல்லாமல் போகின்ற பட்சத்துல என்னென்ன விடயங்கள் இடம்பெறும் என்பது பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். இது பற்றியும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கிறது. அரசாங்கம் அதை நாங்கள் இல்லாமல் ஆக்குவோம் என்று சொன்ன அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த விதமான வாயையும் திறக்கவில்லை. இன்றைய நாளை பொறுத்தவரையில ஜனாதிபதியினுடைய கொள்கை பிரகடன உரை என்பது நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு விவாதம் என்பது மேற்கொள்ளப்பட போகிறது. எதிர்வருகின்ற நாட்கள்ல வரவு செலவு திட்டம் என்றெல்லாம் அமுல்படுத்தப்படுறது கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இது பற்றி இருக்கின்ற கருத்துக்கள் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.